வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்பவுமே ஒரு வாரமும் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில இந்த வாரம், அதாவது இந்த டிசம்பர் 8ஆம் தேதி, 9ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? குறிப்பா நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது சார்? இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து கன்சிஸ்டன்ட்டா 3 நாள் வந்து பிசிஆர், அதாவது புட் கால் ரேஷியோ சொல்லுவாங்க. பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1.0க்கு மேல இருந்தது. அது ஒரு பாசிட்டிவ் சைன். லாஸ்ட் 1 1/2 மந்த்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஆர் வந்து ஒண்ணு நிஃப்டி 1.0ல இருக்கும். பேங்க் நிஃப்டி 1.0 கீழ இருக்கும். அதர்வைஸ் நிஃப்டியும் 1.0 இருக்கும். பேங்க் நிஃப்டியும் 1.0 இருக்கும். அன்னைக்கே அடிச்சுருவாங்க. அடுத்த நாளே வந்து மார்க்கெட் வந்து கீழ வந்துரும். ஸோ இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் வீக்ல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பிசிஆர் வந்து 2 கன்சிஸ்டன்ட் டேஸ் 1.0க்கு மேல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரைடேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.0க்கு மேல தான். ஸோ 3 கன்சிஸ்டன்ட் டேஸ்ல வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல சைன் அப்படின்றது தான். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட் பெட்டர்ன்ற மாரி தான் ஃபீல் பண்ணோம். அது மாரி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து அப்பர் சைட் மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நிஃப்டி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆனது 24,677. ஸோ ரெசிஸ்டன்ஸஸ் இனிமே வரப்போற ரெசிஸ்டன்ஸஸ் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 24,900, 25,200, 25,500. சப்போர்ட்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து 24,200, 23,700, 23,500. சென்ட்ரல் லைன் 24,500. சென்ட்ரல் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் சைன். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000. 24,000 பிரேக் ஆகாத பட்சத்தில் நான் சொன்ன அப்பர் சைடுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். நிஃப்டி பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து இண்டைசஸோட லெவல்ஸ். சேம் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது சார்? பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53,509. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 54,400, 55,000, 55,400. Supports are 52,600, 51,900, 51,100. சென்ட்ரல் லைன் இஸ் 53,100. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருந்தால் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆர்பிஐயோட சிஆர்ஆர் பற்றி கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து பூஸ்ட் பண்ணி வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட இது வரைக்கும் வந்த ஹையர் ஹை அது வந்து பார்த்தீங்கன்னா 54,467. இப்போ நம்ம இருக்கிறது 53,509. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட், ஒரு 1000 பாயிண்ட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஒரு 900 to 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ த ப்ராபபிலிட்டி டு பிரேக் ஹையர் ஹைன்றது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டிக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்க மாதிரி தான் இருக்குது சார்ட்டில். அதுக்கேற்ற மாதிரி பேங்க்கோட ஸ்டாக்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்கு தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்லேருந்து ப்ரைவேட் பேங்கிங் எல்லாமே மேலே போயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சினாரியோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. அண்ட் ஐடி பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஐடி வந்து ஆல்ரெடி ஹையர் ஹை தான். ஐடி வந்து நம்ம போன வாரத்தில் பேசும்போதே வந்து ஐடியில் நல்ல புல்லிஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். நிஃப்டி ஐடி க்ளோஸ் 44,716. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 45,600, 46,300, 46,800. Supports are 43,600, 43,000, 42,600. சென்ட்ரல் லைன் இஸ் 44,300. ஸோ இதுவும் சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்தளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமுக்கு தான் ரெடியாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பை நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ரேலி இருக்குன்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்பிஐயோட சிஆர்ஆர் ரேட் கட் வந்து இந்த பேங்க் நிஃப்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த சிஆர்ஆர்னா என்ன? இது எப்படி பேங்க் நிஃப்டி இம்பாக்ட் பண்ண போகுது சார்? இப்போ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிஐயில் வந்து எப்போவுமே ரேட் கட் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, ரேட்டில் ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆஸ் இட் இஸ் பாஸ் பண்ணிட்டாங்க 6.50 ஆகுது. சிஆர்ஆர் மட்டும் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஆர்ன்றது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பேங்க்குக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா ஃபண்டு உள்ளே வரும் ஆர்பிஐலேருந்து. ஃபண்டு உள்ளே வருதுன்னா அதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு தேவையான உங்களுக்கு வித்ட்ரால் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் இவ்வளோ 1000 crores இருக்குன்னா அதுக்கு மினிமம் பேங்க்கில் வந்து பேலன்ஸ் கேஷ் வந்து ஃப்ளோ இருக்கணும். அந்த ஃப்ளோ கம்மியாக இருக்குன்றதால தான் வந்து இந்த சிஆர்ஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி பண்ணாமல் விடும். ஸோ அதனால சிஆர்ஆர் வந்திருக்கிறது வந்து ஆல் பேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கும். பேங்கிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணி கொடுக்கும், என்பிஎஃப்சிஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டி செக்டாரில் இருக்கவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஏன்னா
ஃபண்டு உள்ள வருதுன்றதால வித்ட்ரால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த சான்ஸ் கம்மியா இருந்திருக்கும். இப்போ வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு சிஸ்டம்ல, பேங்கிங் சிஸ்டம்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, நியர் டெர்ம் பேங்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா பேங்க்ஸையும் வாட்ச் பண்ணலாம். இன்க்ளூடிங் பிஎஸ்யூ அண்ட் பிரைவேட் பேங்கிங் எல்லாமே வாட்ச் பண்ணலாம். அ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் இந்த வீக்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அத தாண்டி இப்போ நம்ம இந்த இயரோட எண்டுல இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில நம்ம கவனிக்க வேண்டிய செக்டார்ஸ்னா எதெல்லாம் கவனிக்கணும் சார்? சிமெண்ட் செக்டார் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிமெண்ட் செக்டார் வந்து வொர்ஸ்ட் ஹிட் செக்டார்ன்றது வந்து ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ சிமெண்ட் செக்டார்ல வந்து டெஃபினட்டா வந்து இப்போ உங்களுக்கு வந்து பம்பிங் ஆகும் மணி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி டெவலப் போகுதுன்னா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா தான் இருக்கும். அட் த சேம் டைம் வொர்ஸ்ட் ஹிட் கவுண்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டூ அ கெட் எ ரிவர்சல் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கன்னி பேக் ஒரு சிமெண்ட் பேக்குக்குன்னா, ஐ திங்க் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்குன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ப்ராஃபிட் P&L அக்கவுண்ட்ல வந்து சூப்பர்பா உங்களுக்கு வந்து வரும். அதனால வந்து சிமெண்ட் செக்டார் வந்து நெக்ஸ்ட்டு 1 to 2 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கவுண்டர்ஸ். நம்ம வந்து பார்த்து எது ஃபண்டமெண்டல் கவுண்டர்ஸோ அத செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது குட். இப்போ சிமெண்ட் செக்டார் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இத தாண்டி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கே இந்த செக்டார்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, அது எந்த மாரி செக்டார்ஸ்லாம் இருக்கும்? இப்போ சிமெண்ட் செக்டார்லயே நம்ம எந்த கவுண்டர்ஸ்ன்றத ஒரு ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். ராம்கோ சிமெண்ட்ஸ், கிராசிம், ஹைடல்பர்க் சிமெண்ட், கேசிபி லிமிடெட், ஓரியன்ட் சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட். இது இல்லாம நிறைய வந்து ஃபண்டமெண்டலி எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி, புக் வேல்யூ எது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணா வந்து 1 to 2 இயர்ஸ்ல பெரிய ப்ராஃபிட்ட பார்க்க முடியும். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கேட்டது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னும்போது, அகைன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4 வாரம் முன்னாடி, 5 வாரம் முன்னாடிலாம் பேசியிருக்கோம். டிஜிட்டலைசேஷன் தான் நம்மளுக்கு வந்து இனிமே வரப்போறதுன்றது. ஸோ இப்பவும் சொல்றேன், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைசேஷன் தான் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா டெவலப் ஆகுற ஜோன் அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐடில டிஜிட்டலைசேஷன் இருக்கு. அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனில் ஆப் டவுன்லோட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டலைசேஷன். இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரோட நேமை போட்டாலே வந்து வர்ற மாதிரி தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒர்க்குக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பயோமெட்ரிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டிலாம் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோர் தென் 10 மில்லியன் பிஸ்னஸஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜிஎஸ்டிலையும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி லீடர்ஷிப் கம்பெனிஸ் அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆப்டிக்கல் கேபிள்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ டிஜிட்டலைசேஷனில் வந்து அந்த செக்டாரில் எது ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ், எது வந்து உங்களுக்கு வந்து புக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறத பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்க எல்லாம் சொல்லும்போதுமே புக் வேல்யூ நோட் பண்ணணும்னு சொல்றீங்க. அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? இப்போ ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோன்னா, புக் வேல்யூ ஆல்ரெடி 10 டைம்ஸ் இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். ஸோ புக் வேல்யூன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த 2 வேல்யூவும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஐபிஓ பார்த்துருப்பீங்க. மேலே லான்ச் பண்ணிட்டப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கீழே வரும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 டைம்ஸ் இருக்கும் அவங்க கொடுத்துருக்கிறதே. ஸோ த ஹையர் வேல்யூவேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு உடனே விற்றுருவாங்க. ஒரு சில பேரால் விற்க முடியாது ரீட்டெயிலால். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஃப் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த லாக்இன் பீரியட் வரைக்கும் அவன் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அவனும் விற்றுருவான். ஹையர் வேல்யூவேஷன்லேருந்து கீழே வருதுன்னா. பட் ரீட்டெயில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கையில் வச்சுருப்போம். ஸோ வேல்யூ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் லாஸ்ட்டு இன்டர்வியூவில் சொல்லும்போதே பேங்கிங் செக்டாரும் உங்களுக்கு அதே தான் சொல்லியிருப்பேன். 2 டைம்ஸ் இருக்கிறத பார்த்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு, அப்போ 2 டைம்ஸ் இருக்கிறதே நான் வந்து ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நேம் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி இப்போ டிஜிட்டலைசேஷனில் எந்தெந்த கம்பெனின்றதை நான் சொல்கிறேன். இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்றது. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டுன்றத அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெக்கமெண்டேஷனில் இந்த செக்டரில் இருக்கிற கம்பெனி நேம்ஸ் ஆஃப்லே இந்தியா, பாரதி ஏர்டெல், பிர்லா சாஃப்ட், கோஃபோர்ஜ், சென்ட், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இந்தியா மார்ட், இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அதாவது ஐஆர்சிடி, அதுக்கப்புறம் இன்ஃபோ எட்ஜ், இன்ஃபோசிஸ், இன்டெலெக்ட் டிசைன். இந்த இன்டெலெக்ட் டிசைன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபார் பேங்கிங் செக்டருக்கு இவங்க தான் பேக் போன்.
இவங்க தான் கேஒய்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணுற சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இன்டெலெக்ட் டிசைன், கேபிஐடி டெக்னாலஜிஸ், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட், எல்டிஐ மைண்ட்ரி, எம்ஃபசிஸ், பேடிஎம், ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ், பிபி ஃபின்டெக், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், சொனாட்டா சாஃப்ட்வேர், டான்லா பிளாட்ஃபார்ம், டாடா கம்யூனிகேஷன்ஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ், டாடா எல்சி, டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட், டெக் மஹிந்திரா, விப்ரோ, ஜொமேட்டோ. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைசேஷனில் வரப்போகிற கம்பெனிஸ்ன்றது நமக்கு தெரியுது. இது இல்லாத லிஸ்ட்டும் இருக்கும் நிறைய. பட் என்னால் எடுக்க முடிஞ்ச லிஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் எது ஸ்ட்ராங்கு, பேலன்ஸ் ஷீட் எது நல்லா இருக்குது, எது புக் வேல்யூ வந்து நான் சொன்ன வேல்யூவேஷனில் இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூவோட கம்மியாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்னை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வருஷங்களில், ஒரு 5 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இப்போலேருந்து ஃபர்தராக நம்ம எப்படி என்னென்ன செக்டார்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.